ஆல். நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் தேடினாலும் இந்த ரெசிபி கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் இது எங்கள் ஃபேமிலியில் மட்டுமே காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு டிஷ். மட்டன் எலும்பு குழம்பு வித் மட்டன் சுக்கா. இதே மாதிரி அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஈஸியாக பண்ணுற மாதிரி ரெசிபீஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன், ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எலும்பு குழம்பு பண்ணுறதுக்கு நீல வாக்கில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சாச்சு. அடுத்து 2 பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் கேஷ்யூ போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறமா 2வது பேஸ்ட்டுக்கு ஒரு சில் இஞ்சி, 5-6 பல் பூண்டு, அப்புறம் எல்லா ஸ்பைசஸும் பிரியாணி இலை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாமே ஸ்டார் எல்லாமே சேர்த்துக்கிறோம். கடைசியாக 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடலெண்ணெய் பாதிக்கு பாதி சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, கீறின பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல கொரப்பாக அந்த இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இப்போ இந்த சின்ன கேப்பில் ஒரு சின்ன கருத்து சொல்லிக்கிறேன். அதாவது வெள்ளி செவ்வே ஆனால் டான்னு கோயிலுக்கு போய்கிட்டு மனசுக்குள்ளே இவெல்லாம் நல்லா வாழ்கிறாளே அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து ஏக்கப்படுறது ஒரு சரியான இறை வழிபாடா? இல்லை தானே? உண்மையிலே இறைவனை வழிபடுறவங்க அடுத்தவங்களுக்கு ஓடியே போய் நல்லது செய்கிறேன், நல்லது நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம வேலை உண்டோ நம்ம உண்டோன்னு இருந்துக்கிட்டு முடிஞ்சவரை அடுத்தவங்களுக்கு துன்பத்தை நினைக்காமலும் பண்ணாமலும் இருந்தாலே போதும். கடவுளை எங்கேயுமே தேட வேண்டாம், நமக்குள்ளே இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ தக்காளி வதங்குனதும் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு 7 விசில் வச்சு எடுத்த எலும்பையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி இப்போ திரும்ப ஒரு 5 விசில் வச்சு தாராளமாக எடுக்கலாம். பிகாஸ் எலும்பு நல்லாவே வேகணும். கடைசியாக ஓப்பன் பண்ணி தேங்காய் கேஷ்யூ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு ஒரு கொதி விட்டு மல்லி தூவி இறக்குனா கமன்னு எலும்பு குழம்பு ரெடி. இதை நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மட்டன் சுக்கா. பேர் ரெகுலராக தான் இருக்கும், ஆனால் ரெசிபி ரொம்ப புதுசு. ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் 2ஆக கீறி வச்சுக்கிட்டேன். 6-7 பல் பூண்டையும் கீறி வச்சுக்கிட்டேன். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி க்யூபாக வெட்டி வச்சுக்கிட்டு, ஒரு கொத்து முந்திரி தனியாக வச்சுக்கிட்டு, இஞ்சி பூண்டு மட்டும்தான் இதுக்கு கொர பேஸ்ட்டாகவும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடி தான் டிஷ்ஷுக்கே ஹைலைட்டு. அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா 2 வத்தல் போட்டு அதையும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் திரித்து தனியாக பவுடர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் ஆல்ரெடி நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் கேஷ்யூவை உடச்சி போட்டு அதை நல்லா பொண்ணாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே இன்னும் நெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதை ரசம் பண்ணுற அன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பண்ணும்போது நிறைய நெய் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ ஹெவி ஆயிருங்கிறதுனால நான் நார்மல் ஆயிலில் இதுக்கு வெறும் பிரியாணி இலை, பட்டை மட்டும் சேர்த்து பூண்டை வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு வத்தலை கிள்ளி போட்டதுக்கப்புறம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது வெறும் அந்த பொடி ஒரே ஒரு பொடி நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அது மட்டும்தான். அதை கை நிறைய தாராளமாக அள்ளி போடலாம், எந்த தப்பும் இல்லை. நல்லா போட்டு பெரட்டினதுக்கப்புறம் நான் எலும்பை விசில் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே தனி பவுலில் இந்த கறியவும் சேம் விசில் வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். அதனால இந்த தடவை நம்ம ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்தாலே சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ அகைன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி லைட்டாக அளவாக ஊற்றினா போதும். வறுத்து வச்ச கேஷ்யூவையும் போட்டு 3 to 4 விசில் வச்சு எடுத்தாலே நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து மணமாக வந்துடும். நான் சொன்னேன்ல தண்ணி அளவாக விட்டால் போதும்னு, நானே கொஞ்சம் பிடிச்சிடக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா விட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகெயின் நல்லா கொதி விட்ட உடனே அது நல்லா சுருண்டு வந்துடும். அப்புறமா மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போ விருந்து ரெடி. சூடு சோறில் அந்த கலரே அட்டகாசமாக இருக்கும். அப்படி பிளாக்கிஷான ஒரு மட்டன் சுக்காவுக்கு ப்ரௌனிஷ் கலரில், அது என்ன பிஸ்கட் ப்ரௌன் கலரில் மட்டன் எலும்பு குழம்பு வச்சு சாப்பிட்டு தூங்குனா என்ன கவலையாச்சு என்னமாச்சு எல்லாம் பறந்து தூளாக போயிடும். மட்டனை பார்த்தீங்களா பூ போல் எப்படி வெந்திருந்ததுன்னு? அருமையான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தரமான வீடியோஸாக வெயிட்டிங். Until then, டாடா.